திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சோற்றுத்துறை அருள்மிகு அன்னபூரணி அம்பிகா உடனுரை ஓதாவனேஸ்வரர் திருக்கோவில் திருச்சோற்றுத்துறை. திருச்சோற்றுத்துறை சுவாமிக்கு 2 திருநாமம். ஒன்று ஓதன வனேஸ்வரர், இன்னொன்று தொலையாச்செல்வர்னு பேர். ஓதனம்னா அன்னம், வனம்னா காடு. சுவாமி இங்கே அன்னத்தையே காடாக வச்சுட்டுருக்கார், அதான் திருச்சோற்றுத்துறைன்னு பேர். காசிக்கு அடுத்தபடி அம்பாள் இங்கே தான் அன்னபூரணியாக இருக்கார். அம்பாளுக்கு இன்னொரு திருநாமம் ஒப்பில்லாமைன்னு பேர். ரொம்ப லட்சணமாக அழகாக இருப்பாள் அம்பாள் இங்கே. சுவாமி இங்கே 2 அருளா தம்பதிகளுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்கார். ஒரு காலத்தில் போய் பஞ்சமாக இருந்தபோது 2 பேரும் பிராமண தம்பதிகள் கோயிலே சுவாமியோட தவம் இருந்தால் அவள் தவத்துக்கு இறங்கி சுவாமி அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்கார். அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு இந்த ஊர் பஞ்சத்தை அவள் தான் போக்கினான். லோகக்ஷேமத்துக்காக சுவாமிகிட்ட தவம் இருந்தால் அவள் 2 பேரும் கால் முட்டி போட்டு கை கூப்பி இருக்கும் தவக்கோலம். அவள் 2 பேருக்கு சுவாமி இங்கே திருமண கோல காட்சியும் காமிச்சிருக்கார். நீங்கள் பார்க்குறது கல்யாண கோலம். சுவாமி இடப்பட்டமும் அம்பாள் விளப்பட்டமும் இருப்பாள். அதனால் திருமணத்துக்காக வேண்டிக்க வழக்கம் உண்டு. கௌதம மகரிஷி, சூரிய பகவான், இந்திர பகவான், ஆதிசேஷன் இவர் 4 பேரும் பூஜை பண்ண சுவாமி இவர். அதுவும் இல்லாமல் சம்பகன்ற ஒரு திருடருக்கு சுவாமி இங்கே அருள் புரிஞ்சிருக்கார். அவர் வந்து இன்றைக்கி சிவராத்திரி விடிய விடிய பூஜை இல்லையா, அப்படியே உட்காந்துட்டார். அதுக்கே சுவாமி அவருக்கு கைலாயபதை கொடுத்து அருள் பண்ணார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நம்ம சுவாமி. நம்ம கோயிலில் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம். பொதுவாக எல்லா கோயிலில் சுவாமிக்கு பின்புறம் பிரகாரத்தில் முருகர் இருப்பார். நம்ம கோயிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மத்தியில் சோமாஸ்கந்த மூர்த்தமாக முருகர் இருப்பார். நல்லா பிரம்மாண்டமாக 6 அடி வசரத்தில் 6 முகத்தோடையும் 12 கரத்தோடையும் மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலம். இங்கே சுவாமிக்கு மயில் வந்து இந்திர மயில், சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கும். அதாவது சூரசம்ஹாரத்துக்கு போகிறவருக்கு இந்திரன் தான் சுவாமிக்கு மயில் வாகனமாக இருக்கார். சம்ஹாரத்துக்கு அப்புறம் தான் அசுரன் மயிலாக வர்றான். ஸோ சுவாமிக்கு இடது பக்கம் இருந்தால் இந்திர மயில், வலது பக்கம் வந்து அசுர மயில்னு சொல்லுவாள். இது மாதிரி ரொம்ப ரேர் பார்க்குறது. அருணகிரியாரும் முருகப்பெருமானும் உட்காந்து பேசி 2 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த ஊரில் ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்கால் பேர் சோரோடியான வாய்க்கால்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் அன்னபூர்ணியம் பாட்டு இந்த ஊரில் பசி பஞ்சம் எதுவுமே கூடாதுக்காக வாய்க்கால் முழுக்க தண்ணிக்கு பதிலாக சாதமாகவே போட்டுருக்கா. சோறாக போச்சு. நீங்கள் பொறிச்சே பார்க்கலாம், போர்டு இதே போட்டிருப்பா. இந்த ஊரில் ஒரு தென்பொரு வயக்காடு இருக்குது. அந்த வயக்காட்டில் குறிப்பிட்ட பகுதி மட்டும் நெல்லுக்கு பதிலாக நேரடியாக அன்னமாக விளையும், சாதமாக விளையும். அது தேவர்கள்லாம் வந்து பறவையாக சாப்பிட்டு போகிறத அதிகமாக சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் வந்துன்னு இருக்குது. கலியுக நமக்களில் படுறது யாரும் பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே 3 பாடப்பெற்றது. எம்பிரான் திருஞான சம்பந்தர், எம்பிரான் திருநாவுக்கரசர், எம்பிரான் சுந்தரர் 3 பாடியிருக்கா. நம்ம கோயிலுக்கு மொத்தம் 6 தேவார பதிகங்கள். திருஞான சம்பந்த பெருமான் 1 பதிகமும், அப்பர் பெருமான் 4 பதிகமும் பாடியிருக்கார். திரு நேரிசை, திரு விருத்தம், திரு குறுந்தொகை, திரு தாண்டகம் 4மே இங்கே பாடியிருக்கார். சுந்தர தேவாரம் 1. மொத்தம் 6 பதிகம் நம்ம கோயிலுக்கு. காவிரி தென்கரைக்கு இது 13ஆம் க்ஷேத்திரம். சப்தஸ்தானங்களில் இது 3வது கோயில். சித்திரை மாதம் விசாகத்தன்னைக்கு சப்தச திருவிழா, பல்லக்கு திருவிழா வரும். ஐப்பசி அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே அக்ஷய திருதி இங்கே தான் ஆரம்பம். சுவாமி இங்கே தான் அக்ஷய பாத்திரமே கொடுத்துருக்கார். அன்றைக்கி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி கையில் அக்ஷய பாத்திரம் கொடுத்து அதிலிருந்து எல்லாருக்கும் அக்ஷதையும் சொர்ண புஷ்பம் கொடுப்போம். அதை வாங்கிட்டு போய் ஆற்ற வச்சுருந்தா ஆகாரத்துக்கும் செல்வத்துக்கும் இன்றைக்கும் பஞ்சம் வராது. குழந்தைகளுக்கு முதல்ல அன்னப்பிராசனம் பண்ணுறது இங்கே வந்து பண்ணுறது விசேஷம். 7ஆம் மாதம் சாப்பாடு விட்டுருவோம் இல்லையா, அது இங்கே வந்து அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணி அந்த முதல்ல சாப்பிட்டு சாப்பிட்டா க்ஷேமமாக ஆரோக்கியமாக வளருவாள். சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக கிராண்டாக இருக்கும் இங்கே. நம்ம கோயில் பிரம்மோற்சவம் பங்குனி உத்திரம் 10 நாள் விழாவே உண்டு இங்கே. எல்லாத்துக்கும் மேலே சுவாமி ஸ்வயம்பு முகூர்த்தம், தானே தோன்றியவர். கடைசியாக சோறு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற சாப்பாடுன்னு அர்த்தம்லாம் முக்தி மோட்சம்னு அர்த்தம். இங்கே வந்து தரிசனம் பண்ணால் மறுஜன்மம் கிடையாது, பிறவியே போகக்கூடிய பெருமாள். ஆக ஒரு மனுஷாளுக்கு வேண்டிய 3 விஷயமும் கிடைக்கும். சுவாமி அம்பாள் கல்யாண கோலம், கல்யாண பாக்கியம். அப்புறம் முக்கியமான விஷயம், ராமாயணம் ஆரம்பிச்சதே இங்கே தான். தசரத சக்கரவர்த்தி புத்திரபாகியம் வேண்டி வந்திருக்கார். அப்போ நம்ம முருகரை பார்த்து ஆசைப்பட்டு சுவாமிகிட்ட வரமாக்கிட்டு இருக்கார். நம்ம சுவாமி தான் அசிரீதியாக வரம் கொடுக்குறார். சத்புத்திர கொடுக்குற அவனுக்கு ராமன் நாமன் ஜூட்டி வளர்த்தவாள் சொன்னதே நம்ம சுவாமி தான். ஸோ ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் ராமர் அவதரிக்கிறதுக்கும் இந்த கோயில் தான் காரணம். அதனால் முருகர்கிட்ட புத்திரபாகியத்துக்காக வேண்டிக்கிற வழக்கம் உண்டு.
ஆக ஒரு மனுஷனுக்கு வேண்டிய 3 விஷயம் கிடைக்கும். கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம், கடைசியாக மோட்சம். அப்பேற்பட்ட ஸ்தலம் இது. அதனால தான் அப்பர் பெருமான் தன்னுடைய திருத்தாண்டக பதிகத்தில் கடைசி பாட்டில் அடியார்கள் வேண்டிற்று விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்று துறையுளானே திகழ்வொழியே சிவனே உன் அபயம் நானேன் பாடி முடிக்கிறார். அடியார்கள் வேணா சுவாமி கொடுத்துவார். வேண்டிற்று கொடுத்துட்டு விண்ணப்பம் கேட்டு நல்கும், கொடுத்தது போருமாப்பா இன்னும் வேறு வேணுமான்னு சுவாமி கேட்பார். அப்பேற்பட்ட பெருமான் நம்முடைய பெருமான். அப்பேற்பட்ட விசேஷமான தலம் இது திருநாமக்கல். சாமி வில்லேந்திய முருகர் இருந்தாரு, அதே கோவிலோட மெத்தட் மாதிரியே இருக்குது. சாப்பாடு காக்கா வாட்ஸ்அப்